இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியானது மத்திய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டு 7ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதியாக அமைந்தது. இந்த மத்திய நற்செய்தியில்தான் 5ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த மலைப்பொழிவை ஆண்டவர் வழங்குவார். அந்த மலைப்பொழிவு 5, 6, 7 என்று 3 அதிகாரங்களில் ஆண்டவர் நம்மிடமிருந்து எப்படிப்பட்ட செயல்பாட்டை எதிர்பார்க்கின்றார், எப்படி நாம் வாழ வேண்டும் என்று தெளிவாக சொல்லிவிடுகின்றார். இவைதான் எனக்கு ஏற்ற செயல்கள், இவற்றின்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்றெல்லாம் அவருக்கு அறிவுரை சொல்லி, அதனுடைய இறுதி கட்டமாகத்தான் இன்றைய நாளில் நான் சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிவிட்டேன். அதை கேட்டு செயல்படுகின்றவர்கள் 2 வகைப்படுவார்கள். நான் நேற்று சொன்னேன், அதை போன்று இன்னும் சொல்லுகின்றேன். சபை மன்றாட்டிலே, ஆண்டவரே உம்மையே நம்பி உம் அன்பில் நிலைத்திருப்பவர்களை, உம்மையே நம்புவது என்பது விசுவாசம், உமது அன்பில் நிலைத்திருப்பவர்கள் என்பது அவரது அன்பை நாம் சுவைத்து மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்வது. எனவே விசுவாசம், நம்பிக்கையும் செயலும் ஒன்றாக சென்று கொண்டே இருக்க வேண்டும். எனவே தான் செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசமே என்று யாகப்பர் சொல்லுவார். நமது வாழ்க்கையில் இது 2ம் கலந்து செல்ல வேண்டும். அப்படி ஏராளமான அறிவுரைகளை எல்லாம் சொன்ன பிறகு, நான் சொன்னதை சொல்லிவிட்டேன், ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பி கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் வாழ்க்கை என்பது உங்கள் வீடு என்ற ஒரு உதாரணமாக கொடுத்து, மணல் மீது கட்டப்பட்ட வீடு, பாறை மீது கட்டப்பட்ட வீடு. எனவே நீ யாராக இருந்து உன்னுடைய வீட்டை கட்டி கொண்டிருக்கின்றாய்? மணல் மீது என்பது ஆண்டவருடைய சொல்லை கேளாதவர்கள், கேட்டு அவற்றின்படி நடக்காதவர்கள். பாறை மீது என்பது ஆண்டவருடைய சொல்லை கேட்டு அதன்படி செயலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள். இந்த 2 அடித்தளத்திலும் கட்டப்பட்ட வீடுகள் ஒரே செயல்பாட்டைத்தான் சந்திக்கின்றன. தெளிவாக அது அந்த பாறை மீது கட்டப்பட்ட வீட்டுக்கும் மணல் மீது கட்டப்பட்ட வீட்டுக்கும் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற போது வார்த்தைகளை மாற்றி அமைத்து விடாமல் அது என்ன சொல்லுவார்? மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. மழையும் அந்த வீட்டை மணல் மீதோ பாறை மீதோ அதை தாக்குகின்றது. அதற்கு பிறகு பெரும் காற்றும் அந்த வீட்டை தாக்குகின்றது. அடுத்தபடியாக ஆறு பெருக்கெடுத்து ஓடுகிறது. இவையெல்லாம் தாக்கிய போது மணல் மீது கட்டப்பட்டது அழிந்து விடுகின்றது. அழிவு என்று சாதாரண வார்த்தை சொல்லவில்லை, மாறாக பேரழிவு நேர்ந்தது. அது விழுந்தது, பேரழிவு நேர்ந்தது. பாறை மீது கட்டப்பட்ட வீட்டிற்கு அது விழவில்லை. ஏனென்றால் அது பாறை மீது அடித்தளமிடப்பட்டு கட்டப்பட்டது. பாறை மீது என்பது ஆண்டவருடைய இந்த சொற்கள் 3 அதிகாரத்தில் அவர் கொடுத்த போதனை. இவற்றின்படி வாழுகின்ற போது நிறைவாக இருக்கலாம். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த போது, கோயிலுக்கு போகிறோம், நமக்கு விருப்பமான திருத்தலத்திற்கு செல்லுகின்றோம். அங்கே நமக்கு விருப்பமான ஆயிரோ பேராயிரோ திருப்பலி நிறைவேற்றுகின்றார்கள். அல்லது பெயர் பெற்ற மறை போதகர், வர்கீஸ் ஃபாதர் அல்லது யாரோ, இவரெல்லாம் மறையாற்றுகின்றார்கள். அதை கேட்டபோது மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். வியப்பில் ஆழலாம். அதை விட்டு வெளியே வந்த பிறகு அது நம் வாழ்க்கையில் இல்லை என்றால் அது சரிபட்டு வராது. கேட்டதை கடைபிடிக்க வேண்டும். மற்றவர்களைப் போலன்றி இவர் நன்றாக பிரசங்கம் வைக்கின்றார் என்று இருக்கலாம், ஆனால் பிரசங்கம் பெரிது கிடையாது, அதன்படி வாழ்வது என்பதுதான் முக்கியம். அப்படி வாழவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம். எருசலேமின் வீழ்ச்சி நடைபெறும். திருக்கோவிலின் அழிவு. இந்த திருக்கோவிலை கட்டுவதற்காக சாலமோன் கட்டினார். சாலமோன் கட்டுவதற்காக தாவீது என்னென்ன பொருட்களையெல்லாம் சேகரித்தார். அது இரும்பாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், அல்லது கோல்டு தங்கமாக இருக்கட்டும், எப்படிப்பட்டதாக இருந்தாலும், அதே போன்று கற்கள், மாணிக்க கற்கள் எல்லாவற்றையும் சேகரித்து வைத்து கட்டுவதற்கு தேவையான அனைத்தும் இருந்தது. அதை அவரால் கட்ட முடியவில்லை. உனக்கு பின் வருபவன் தான் கட்டுவான் என்று சொல்லி சாலமோன் கட்டுகின்றார். சாலமோன் அவர் அழகாக கட்டியிருப்பார். ஆனால் அதற்கு பிறகு வருகின்றவர்கள் எல்லாம் மணல் மீது வீட்டை கட்டியவர்களாக மாறிவிடுகின்றார்கள்.
தெளிவாக சொல்லப்படும். யோயாக்கின் செய்தது போலவே செதேக்கியாகவும் ஆண்டவர் பார்வையில் தீயன அனைத்தையும் செய்தான். இந்த தீயனை செய்வது என்பது கடவுளுடைய போதனைக்கு எதிராக செல்வது. இயேசு அந்த மலைப்பொழியில் கொடுத்ததுக்கு எதிராக செல்லுகின்ற போது மணல் மீது வீட்டை கட்டி விடுகின்றாய். மழை பெய்தது, வெள்ளம் வந்தது, பெரும் காற்று வீசியது, அது விழுந்தது, பேரழிவு நின்றது. அதே போன்று தான் இவர்கள் செய்வதன் காரணத்தினால் இந்த யோயாக்கின் அவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே யோயாக்கின் தன் தந்தை செய்த அனைத்தின்படியும் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தான். அந்த நேரத்தில் தான் நெபுக்கத்நேசர் வந்து அந்த எருசலேமை கைப்பற்றி ஆண்டவர் உரைத்த இறைவாக்கின்படி ஆண்டவரின் இல்லத்தில் இஸ்ரேல் அரசன் சாலமோன் செய்திருக்க பொருட்களை சேகரித்தது தாவீது. எனவே அந்த சாலமோன் செய்து வைத்திருந்த எல்லா பொன் கலன்களையும் துண்டு துண்டாக வெட்டி அவன் எடுத்து சென்றான். எப்படிப்பட்ட தயாரிப்பு, எப்படிப்பட்ட அழிவு! இந்த அழிவுக்கான காரணம் கடவுளின் பார்வையில் தீயன செய்தல். எனவே என் பார்வையை தெளிவாக இப்படிப்பட்ட அறிவுரையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்றால், நாம் தினம் தினம் கோவிலுக்கு வருகின்றோம், திருப்பலி காண்கின்றோம், திவ்ய நற்கருணை உட்கொள்ளுகின்றோம். அந்த திவ்ய நற்கருணை எப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் செய்யும் என்பதை எல்லோரும் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் தினமும் அந்த கிறிஸ்துவின் ஆத்மமே என்ற பாடலை அமைந்த மனதோடு தியான உணர்வோடு நாம் பாடுகின்றோம். எனவே அதில் நம்மில் தீயன செய்யாமல் கடவுளுக்கு ஏற்றதை செய்யக்கூடியவர்களாக நம்மை மாற்ற வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே உருக்கமாக ஜெபிப்போம். ஆமென்.